நல்லா டேஸ்டியான ப்ரான் தொக்கு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? இதுக்கு 250 கிராம்ஸ் ஆஃப் கிளீன்டு ப்ரான்ஸ் எடுத்துக்கோங்க. ஒரு பேன் சூடானதும் எண்ணெய் சேர்த்து, கடுகு, சோம்பு, கருவேப்பில்லை, காஞ்ச மிளகா இது எல்லாத்தையுமே நல்லா வதக்கிட்டு, அது கூடவே பொடியா கட் பண்ணி வச்சிருக்க கார்லிக் சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா வதக்கிட்டு, அது கூட பொடியா கட் பண்ணி வச்சிருக்க ஆனியன் சேர்த்துக்கோங்க. அதையுமே கொஞ்சம் உப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ஆனியன் நல்லா வதங்கின பிறகு, கொஞ்சமா ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அப்புறம் மஞ்சத்தூள், மிளகாத்தூள், தனியாத்தூள், கரம் மசாலா இது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி, அதையுமே நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இப்போ எடுத்து வச்சிருக்க ப்ரான்ஸை சேர்த்துக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அது கூட உப்பு தேவைன்னா, இந்த டைமில் உப்பு, கொஞ்சமா லெமன் ஜூஸ் ஆட் பண்ணி நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இல்லை கொஞ்சமா தண்ணி சேர்த்து நல்லா கொதி விட்டுக்கோங்க. ப்ரான்லேயே தண்ணி விடும். அதனால நிறைய தண்ணி சேர்க்க தேவையில்ல. கொஞ்சமா தண்ணி சேர்த்தா போதும். இதை ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ண விட்டீங்க அப்படின்னா, சூப்பரான ப்ரான் தொக்கு ரெடி ஆகிடும். இதுக்கு மேலேயே கொத்தமல்லி தழை தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க. இதை நீங்கள் நல்லா பைப்பிங் ஹாட்டான ரைஸ் கூட போட்டு சாப்பிடலாம். அப்படி இல்லைன்னா ரசம் சாதம், தயிர் சாதம், சாம்பார் சாதம் இந்த மாதிரி எல்லா வெரைட்டி ரைஸுக்குமே இது அட்டகாசமான ஒரு சைட் டிஷ்ஷாக இருக்கும். டெஃபினட்டாக ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என்னோடய வீடியோவை லைக் பண்ணுங்கள். என்னோடய பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.